மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து திருவாரூரில் விவசாயியுடன் நமது செய்தியாளர் ராஜசேகர் கலந்துரையாட இருக்கிறார். ராஜசேகர், இனி நீங்கள் தொடரலாம். அபிநயா, மத்திய அரசு இன்று இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இந்த மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்காங்க. குறிப்பாக அந்த பிரைம் மினிஸ்டர் PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகையை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இங்கு விவசாயிகள் இருக்கிறார்கள். நம்முடைய விவசாயி அழகர்ராஜ் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இன்றைக்கு மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. டெல்டா மாவட்ட விவசாயிகள் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளுடன் இதை காத்திருக்கீங்க? முதல்ல எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நஞ்சில்லா உணவு உற்பத்தி பண்ணால் தான் நீண்ட நாள் உயிர் வாழலாம். அதனால் இயற்கை விவசாயத்துக்கு உற்பத்தி நிதி அதிகமாக ஒதுக்கி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா FPOன்னு சொல்கிற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கொடுக்குற ஈக்குவிட்டி கிராண்ட்னு சொல்கிற பண்டை ஒரு வருஷமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த பண்டை ரிலீஸ் பண்ணால் தான் அந்த உற்பத்தியாளர் நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உழவன் ரயில்னு சொன்னாங்க, அது இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. அதே மாதிரி PM கிசானில் பார்த்தீங்கன்னா 3 தவணை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாதம் 3 தவணையாக ஆண்டுக்கு கொடுக்குறாங்க. 2000 ரூபா ஒரு தவணை, 2000 ரூபா 6000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அதை உயர்த்தி வழங்கணும்னா பரிசீலிச்சுட்டு தான் மத்திய அரசு சொன்னாங்க. இப்போ 5 தவணையாக வழங்கணும்னு வழங்குவாங்கன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MSP குறைந்தபட்ச ஆதார விலை நெல்லுக்கு நெல், பருத்தி, பயிர் இது 3க்கும் குறைந்தபட்ச ஆதார உயர்த்தி கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரமானியம் இருக்கு பாருங்க, ரொம்ப குறைச்சிட்டாங்க போன ஆண்டு. இந்த ஆண்டு உரமானியத்தை அதிகரிச்சு, உற்பத்தி செலவு அதிகரிச்சிருச்சு, லேபர் காஸ்ட் அதிகரிச்சிச்சு. அதனால உரமானியத்தை அதிகரித்து கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கான குடோனுக்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுற பொருளை குடோனில் வச்சு பாதுகாக்கிறதுக்கான வசதி தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. அதனால அதுக்கான இந்த கட்டமைப்பு வசதிக்கான நிதியை அதிகரிச்சாதான் குறைந்த வாடகைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்தா அந்த நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருளை கொண்டு போய் வச்சு விலை அதிகரித்தோன்னா விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதையெல்லாம் செஞ்சு கொடுத்த எதிர்பார்க்குறோம். இந்த இடைக்கால பட்ஜெட்டில் நிதி அதிகரித்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் அபி. விவசாயிகள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்காங்க. குறிப்பாக உற்பத்தி செலவு என்பது அதிகரிக்கும் நிலையில் அதுக்கான அதே போன்று விவசாயிகளுக்கான அந்த உற்பத்தி செலவை அது கூடுதலாக கொடுக்க வேண்டும். அதே போன்று விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை தேக்கி வைப்பதற்கான கட்டிடங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இங்குள்ள விவசாயிகள் காத்திருக்காங்க. அப்படியா? விவசாயிகளுடைய இந்த பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.